அதே மாதிரி உழைப்பாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த மே தின நல்வாழ்த்துக்கள். கமல், இது மே டே ஸ்பெஷல், அதனால டைட்டிலும் ஏதாச்சும் ஸ்பெஷலாக வைக்கணும். அதில் நம்ம கமல் தான் எக்ஸ்பர்ட். ஸோ அதனால கமல், உன் மூளையை கசக்கி அப்படியே வெளில கொண்டு வந்து ஒரு பேர் வைமா. மூளை என்ன சொல்லுதுன்னா, எவ்வளோ பண்றோம், இது பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதே டைட்டில் வச்சுக்கோமா. எவ்வளோ பண்றோம், இதை பண்ண மாட்டோமா. கோ பிரசன்டட் பை ராம் தங்க நகை மாளிகை. ராம் என்றாலே ராசி, தங்கம் சேரும் ராசி. ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் அண்ட் பனியன். அக்ஷய திருதி ஆனந்தம் நம் தங்க மயிலில் ஆரம்பம். என்றென்றும் என்றென்றும் நன்மைகள். பெஸ்ட் அண்ட் பம்புகள். இந்த மே தினத்தன்று நம்ம குடும்பத்தோட செலிப்ரேட் பண்ண போகிறோம். பட் பிஃபோர் தட், நம்ம சாப்பிட்றது, நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும்னா, இந்த உலகத்தில் வாழணுனாலே நிறைய உழைப்பாளர்கள்னால தான் நம்ம இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வாழ முடியுது. ஸோ அதனால் இந்த ஷோவை நம்ம உழைப்பாளர்களுக்காக டெடிகேட் பண்ணிடலாம். அண்ட் இட் இஸ் ஃபார் யூ. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு இதுக்காக நம்ம ஜீ தமிழ் நட்சத்திரங்கள் எல்லாம் வந்துருக்காங்க. இந்த பக்கம் டீம் சிக்கன் பிரியாணி, இந்த பக்கம் டீம் மட்டன் பிரியாணி. நம்ம தொழிலுக்கு நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம், எந்த அளவுக்கு வந்து அதுக்கு கரெக்டா ஆப்டா தகுதியா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போறேங்க. ஓகேவா? இந்த பக்கம் என் தானே தலைவன் தன்மான சிங்கம் 50 வருஷமா கலைத்துறைக்கு தனது பணியை செலுத்திக் கொண்டிருக்கிற திவாகர் அவர்களே, கொஞ்சம் அப்படியே ஏந்து நில்லுங்க. அல்லக்கா, நவரசம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? மிளகு ரசம், தக்காளி ரசம், பாயாசம், பருப்பு ரசம், ஹோட்டல் ரசம், வீட்டு ரசம், பழரசம். ஸோ இவ்வளோ ரசம் உங்களுக்கு தெரியுது. ஸோ இது இல்லாமல் ஏதோ 1-2 ரசம் இருக்குதான். அது இந்த காலி பையனுக்கெல்லாம் நல்லா தெரியும். நாங்கள் அந்த மாதிரி 1-2 ரசம் சொல்லுவோம். நாங்கள் சொன்ன உடனே நீங்கள் டக்குன்னு நச்சு காட்ட போறீங்க. ஓகேவா? அவன் இவன்ல விசால் மாதிரி எல்லா ரசம் அப்படி மாற்றி மாற்றி நடிக்க போறீங்க. ஓகேவா? ஓகே ஓகே. என்னடா சொல்டா? சிங்கார வேலனா சிங்காரனா காதல் 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 ரொமான்ஸ்லாம் யாராவது வேணுமே? அதெல்லாம் வரமாட்டாங்க. இருக்கிற மாதிரி நினைச்சுட்டு பண்ணு. நீ ஏமா வாலண்டியரா போய் வண்டியில ஏறமா? அவர் வயசானவர் ரிக்வெஸ்ட் பண்றாருமா. சரிம்மா, போமா. ஓகே, ஃபர்ஸ்ட் ரசம் நச்சு காட்ட போறாரு திவாகர். அந்த ரசம் பேரு சிங்காரம். சிங்காரம். மகேஸ்வரியை பாக்குறீங்க, டப்புன்னு காதல் வந்துடுது. நான் காக்காளி பந்தா பண்ணிக்கிறீங்க. நெஞ்சடிச்சுச்சா? ஹார்ட் அட்டாக்கா? ஹார்ட் அட்டாக் போலடா. உனக்கு காதல் வருதா இப்ப கக்கா வருதா? தயவு செஞ்சு சொல்லிட்டு பண்ணாத. அவர் கை ஈத்துக்குச்சான் பார். சொல்லி தொலைங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு சிங்காரத்தை நான் பார்க்கல. பேட்டை சிங்காரமா? உங்களுக்கு இன்னொன்று கொடுக்குறோம், இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறோம். இந்த மாதிரி மொக்கையா காமெடி பண்ணாம நல்லா உண்மையாவே ட்ரை பண்ணுங்க. சரியா? அருவருப்பு அருவருப்பா. நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். உங்க தங்கச்சி அவங்க. இது வந்து உங்க மாப்பிள்ளை. எங்க மாமாவா? இல்லையே, உங்க மாப்பிள்ளை. மாமா எனக்கு. சரி, ரைட். நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். அருவருப்பாகுது. பேசக்கூடாதுடா. ரியாக்ஷன் குறா. இப்ப பாப்பறேன். மா, நீ வேறமா இருந்தாலும் வயசான காலத்துல சேர்த்துக்கிட்டு போறாமா? போயா போயா போயா. புரியுது மாமே உங்க கஷ்டம். ஓகே, இந்த பக்கம் சிக்கன் பிரியாணிலேருந்து என்ன நம்ம இந்த மாதிரி இந்த கருடா கிருடா எது சொன்னாலும் அப்படியே புட்டு புட்டு பிச்சை எடுக்கிற ஒரு ஆள் வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் காளி. வணக்கம் காளி. ஸோ நீங்கள் ஒரு பெரிய ட்ரெயின்டு டான்ஸர் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அண்ட் உங்களோட ஜேர்னி வந்து உலகம் ஃபுல்லாக வந்து வியந்து பார்க்குற ஒரு ஜேர்னி தான். ஸோ நீங்கள் ஒரு 3 விஷயம் இது 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 இப்படி அப்படின்ட்டு நம்ம மக்களுக்கெல்லாம் எப்படி காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும், பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஓகேவா? சிங்காரம் காதல். சிங்காரம் இங்கே பாரு, காதல்.
ஏப்பா இந்த சிங்காரமா நான் பேட்டை சிங்காரன்னு நினைச்சு பண்ணிட்டேன்பா. இது நான் மட்டும் அப்படியே நடிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இனி நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி இது மே 1 உழைப்பாளர் தினம். பல துறையில் சேர்ந்த உழைப்பாளர்களை கூப்பிட்டு அவங்க தொழிலில் இருக்க கஷ்டத்தெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம். நம்ம தொழில் எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்ட்டு நீங்கள் அழகாக காட்டுறீங்க. ஸோ நம்ம எல்லாரும் சார்பாக ஜீ தமிழோட கலைத்துறையினர் எல்லாம் சார்பாக கலைத்துறைக்கு ஒரு மெடல் கொடுக்கணும். அது நீங்கள் வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். காளி, ஸோ கலைத்துறையில் அது சினிமாவாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், சின்ன திரையாக இருக்கட்டும், ஆர்ஜேஸாக இருக்கட்டும், விஜேஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது ஒரு சிம்பிளாக ஒரு மேட்ரு தான் நீங்கள் பண்ணி காட்டினீங்க. அதுக்காக இவங்க எல்லாரும் சார்பாக உங்களுக்கு இது தேங்க்யூ காளி, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ நாங்கள் உட்காந்து இருக்கிற சேர் பார்த்தாலே தெரியும், ஒரு ரோலிங் சேர், பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம எந்த தொழில் பற்றி பேச போகிறோன்ட்டு. ஏன் மகேஸ்வரி? எஸ்டா. நம்ம ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், நம்ம உயிரை நம்பி ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறோம். ஆனால் அவருக்கான தொழிலுக்கான மதிப்பு வந்து நம்ம கொடுக்குறோமா அப்படின்னா ஆஃப் லைட் கொடுக்கறது தான் இல்லை. இவர் நாப்பா முடி வெட்டுவார், சேவ் பண்ணுவார், அவ்வளோதானே அப்படின்ட்டு வந்து நம்ம உதாசீனப்படுத்துகிற ஒரு சில தொழில்களில் வந்து இந்த முடி வெட்டுறது ஒன்று. பட் முடி வெட்டுறதுன்றது அவ்வளோ கஷ்டமான விஷயம். பிளேட் எடுத்து இங்கே இப்படி சறுக்குன்னு போகிறது பதில் இங்கே இப்படி சறுக்குன்னு போட்டாருன்னா முடிஞ்சிச்சு நம்ம கதை. உங்களுக்கான டாஸ்க் என்னன்னா, உங்களுக்காக ஒரு சீஃப் ஸ்பெஷலிஸ்ட் வந்து இங்கே வரப்போகிறாரு. அவர் வந்து முடி எப்படி வெட்டணும் அப்படின்னு சொல்லி தரப்போகிறாரு. அவர் ஒன்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா இந்த டீம்ல இருந்து ஒருத்தர் வர போறீங்க, இந்த டீம்ல இருந்து ஒருத்தர் வர போறீங்க. உங்க 2 பேருக்கும் ஒரு வாலண்டியர்ஸ் வர போறாங்க. பக்காவா அவர் சொல்லி கொடுக்குற மாதிரியே நீங்க முடி வெட்ட போறீங்க. ஸோ யாரு பெஸ்டா வெட்டுறீங்க, டீம் மட்டன் பிரியாணியா டீம் சிக்கன் பிரியாணியா அப்படின்றத பார்த்து நாங்கள் ஸ்கோர் கொடுப்போம். Let's welcome our expert Ram Kumar from Naturals. வணக்கம். நீங்க எத்தனை வருஷமா அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலிஸ்டா இருக்கீங்க? நான் ஒரு 16 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன். 16 வருஷம். அந்த எல்லா வேலைகளையும் கஷ்டம் இருக்கும். கண்டிப்பா இந்த வேலையில ரொம்பவே கஷ்டம் இருக்கும். உங்களோட கஷ்டம்னா என்னென்ன சொல்லுவீங்க? கஷ்டம்னு ஒன்றும் இல்லைங்க சார். நம்ம எந்த வேலையை விரும்பி செஞ்சாலும் ஆர்வத்தோடு செஞ்சாலும் கஷ்டம் தெரியாது. அழகு நிலையம் சார்ந்த ஒரு துறையை தான் இப்போ பார்க்குறோம். ஸோ இது எப்படி பண்ணோம் அப்படின்றதுக்கு வந்து இந்த சைடு மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணிலேருந்து தலா ஒருத்தர் வர போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் இருந்து வர போகிறது நம்ம தானை தலைவி தன்மான சிங்கம் மின்னல் தீபா. யார் இந்த ஓல்டு லேடி? So நம்ம சைடுல இருந்து வர போறது இந்திரன். இவங்க 2 பேரும் எது கூப்பிட்டுருக்கோம், இந்திரன் எது கூப்பிட்டான்னு எனக்கு தெரியாது. தீபா கூப்பிட்டோம். தீபாவை பார்த்தா ஏரியாவில் பியூட்டி பார்லர் வச்சிருக்கிற ஆண்டி மாதிரி இருந்தது. அதனால அவங்களுக்கு இதெல்லாம் வரும், கரெக்டாக வெட்டுறது முடி வெட்டுறதெல்லாம் அப்படின்னு நினச்சி கூப்பிட்டோம். ஆனால் உங்களுக்கு மகேஸ்வரி சொன்னது ஒரு ட்விஸ்ட் தான். இப்போ நீங்கள் தான் வெட்ட போகிறீங்க. ஸோ நீங்கள் யாருக்கு வெட்ட போகிறீங்கன்னா, இந்த தொழில் வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்றதுக்காக நம்ம மக்களுக்கு உணர்த்ததுக்காக நம்ம மக்கள்ல இருந்தே 2 பேர் வர போகிறாங்க. நம்ம அழகான வாலண்டியர்ஸை கூப்பிடுங்க. So தீபா, நீங்க யாரை செலக்ட் பண்ண போறீங்க? எந்த மாடல் வேணும் உங்களுக்கு? ப்ளூ ஷர்ட். ஓ, ப்ளூ ஷர்ட். ஏன் அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அவரோட முடி ரொம்ப சாஃப்ட்டா இருக்க மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கட் பண்றதுக்கு. ஓ, நீங்க லேயர் கட்லாம் பண்ணி அப்படி ஸ்டைல். யா. இப்போ உட்காருங்க, உங்க நிலைமை அவ்வளவுதான். வேற வழி இல்ல, நம்மளுக்கு அந்த பீஸ் தான். இப்போ முடி வெட்டுறதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்ட்டு ஆர்டரா சொல்ல போறாரு. குறிப்புகள் இதோ. ஃபஸ்ட்டு பட்டன் ஓப்பன் பண்ணிவிட்டு கலரை உள்பக்கம் மடிக்கணும். ஓகே. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டிங் ஷீட்டை எடுத்து அவங்களுக்கு மேலே போட்டுட்டு அந்த கிளிப்பு ஒன்று வச்சுருப்பேன். அந்த கிளிப்பு வந்து நீங்கள் கிளிப்புனால தான் நிறுத்தணும் அந்த கட்டிங் ஷீட்டை.
அதுக்கப்புறம் சிஸ்டர் கோம்பு ரெண்டுமே இருக்கும். அதை எடுத்துட்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு சிஸ்டர் கோம்பு எடுத்துட்டு ஹேர் கட் பண்ணிக்கலாம். ஹேர் கட் பண்ணிடலாம். ஆமா. இது வரைக்கும் பண்ணுவாங்க. இந்த ஹேர் கட் தான் என்ன பண்ண போதுங்களோ தெரியல. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு உயிரோட போதேன்னு நினைச்சாலும் எனக்கு ஐயோ. எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா. டீம் மட்டன் பிரியாணி, டீம் சிக்கன் பிரியாணி 2 பேரும் ரெடியா இருக்கிறாங்க. இந்த ஹேர் கட்டிங் போட்டியில ஜெயிக்க போறது யாருன்னு பார்க்கலாம். டைம் ஸ்டார்ட். ஸ்பைஸ் தூக்கி இங்க வைக்க போறாரா? ஸ்பைஸ் என்ன ஸ்பைஸ் சார்? மிளகாவா? மட்டன் பிரியாணி தானே? ஆ. மட்டன் ஸ்பைஸ். ஓ மட்டன். ஆக்சுவலா உங்களுக்கு நான் சொல்ல மறந்த விஷயம், ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்க விஷயம் இன்னொன்னு இருக்கு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல யார் அதிகமான முடி வெட்டிருக்கான்றதை நாங்க கன்சிடர் பண்ணுவோம். மொட்டையை போட்டு சம்மர் கட்டி கீழே எவ்வளவு முடி போட்டிருக்கு? மாமா வேணாம், கொலைகேஸ் ஆயிடும். அவன் சேத்துப்பட்டுல கறி வெட்டினவமா, அவனை கூப்பிட்டு வந்து முடி வெட்ட வரீங்களா? ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. உன் தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே. சும்மா கிடந்த சங்கை கூட்டிவிட்டாய், சிவனேனு கிடந்த பண்ணை செய்தி விட்டாய். ஒரு நொடி பிரிவினை கூட ஏக்கமும் தம்பி இப்ப சந்தோஷம் தானே? என் சலூன் சண்முகம், உங்க முடிக்கு என்ன ஆகுதுன்னு தெரியுமா? தெரியாதா உங்களுக்கு? ஜாலி. சிரிங்க, அந்த சிரிப்பு இப்போ. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. முடியெல்லாம் கொட்டுது, சிரிங்க. லாஸ்ட் 20 செகண்ட்ஸ். வாயிலடி 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 வாயிலடி. டீம் சிக்கன் பிரியாணி, டீம் மட்டன் பிரியாணி 2 பேரும் அழகா வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ யார் நல்லா பண்ணிருக்கிறா நீங்க ஒரு தடவை ஃபுல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். இவர் இந்திரியன் சார் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் முடி நிறைய வெட்டியிருக்காரு. அவர் கரெக்டாக ஓரளவுக்கு ப்ரொசீஜராக பண்ணாரு. நீ முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தப்பா? ஆக்சுவலி என்னோட கஸ்டமர் வந்து நிறைய முடி கட் பண்ண வேண்டாம், சும்மா லைட்டா கட் பண்ணா போதும் அப்படின்னாரு. அதனால நான் லைட்டா கட் பண்ணேன். ஏமா ஏமா இவன் கூட அப்படிதான் சொன்னா, நான் கேட்டேனா? இங்க பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. நீ ஹாப்பி இல்லப்பா? ஸோ ஜட்ஜ் முடிவு பொறுத்த வரையும் இந்த பக்கம் இந்த தடவை ஜெயிச்சது டீம் மட்டன் பிரியாணி. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க லைவ்ல, முடி வெட்டுறது சாதாரணமான விஷயமே இல்லை. அதுக்கு பின்னாடி அவ்வளோ நுணுக்கம் இருக்குது, அவ்வளோ ஸ்கில் தேவைப்படுது. ஸோ இது எல்லாம் இத்தனை பல ஆண்டு காலமாக பேக் டு பேக் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எங்கள் சந்தோஷம் தான், எங்களை அழகு பற்றி பார்க்குறத உங்கள் சந்தோஷமாகவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக மக்கள் எல்லாரும் சார்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் ஜீ தமிழ் சார்பாக உங்களோட தொழிலை நாங்கள் இனி கௌரவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதுக்காக அந்த மெடல் எடுத்துட்டு வாங்க. நீங்க உழைச்ச உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் எங்கனால முடிஞ்சது. Thank you so much for joining us today. ரொம்ப நன்றி மேடம். எங்கள் வேலையும் ஊக்குவிச்சு எனக்கு ஒரு பாராட்டு தெரிவித்ததுக்கு ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நின்னுக்கோ
ஓடி வரணும். மா என்ன தள்ளி விட்டியம்மா? இங்க அழகான 1 2 3 4 5 6 சிக்கன்கள். சாரிடா, உன்னையும் சேர்த்து எண்ணிட்டேன்டா. 5 சிக்கன்கள் இருக்கு. ஓகே, ஸோ இதை வச்சு இப்போ நம்ம என்ன ரவுண்டு விளையாட போறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். கமல் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். இந்த கறிக்கடை ஆர்கனைசிங் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம புதன்கிழமை சாப்பிட்றோம், ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றோம். பாய் 1/4 கிலோ கறி கொடுங்க, பாய் 1/2 கிலோ கறி கொடுங்க, பாய் பாய் நல்ல எலும்பா போடுங்க, பாய் எலும்பு இல்லாம அப்படியே நல்ல சதையா போடுங்க பாய் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. இந்த செட்டப் எல்லாம் இதுக்கு வெளியில் நின்று காசு கொடுத்து வாங்கி வந்துருப்பீங்க. ஸோ அந்த கறி வெட்டுறது ஓகேவா, எப்படி பண்றாங்க, எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரெடியா? ஓகே. ஸோ இது மற்ற ஒரு தொழில் மாதிரி சாதாரண தொழில் இல்லை. கரணம் தப்பினால் மரணம், மிஸ் ஆனா கை போயிடும், கால் போயிடும், அப்புறம் கம்பெனி பொறுப்பு இல்லை. ஸோ அதுக்காக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பர்ட்டு, நிறைய வருஷம் இந்த தொழிலில் இருக்கிற பாய் ஒருத்தர் வர போறாரு. அவர் கரெக்டாக எப்படி வெட்டுறதுன்னு வெட்டி காட்ட போறாரு. அதை பார்த்துட்டு நீங்களே வெட்ட போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? அவரை கூப்பிட்டுருவோமா? லெட்ஸ் வெல்கம் our பாய் ஹுசைன். ஹுசைன் பாய், சொல்லுங்க, எத்தனை வருஷமா அந்த தொழிலில் இருக்கீங்க? 15 வருஷமா இருக்கேன் சார். 15 வருஷமா. இந்த மாதிரி பண்ணும்போது வீட்டில் வந்து சும்மா அந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் இருக்கும்போதே அப்பப்போ கையில் பாலமாக போட்டுக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏன்னா வெட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? இருக்கு, ஆரம்பத்தில் கற்றுக்கும் போது வெட்டி இருக்கிறேன். ஆனானப்பட்ட பாயே 2 தடவை கையில் போட்டுன்னு இருக்கிறாரு. இங்கேருந்து வரப்போகிறதுங்க எத்தனை தடவை போட்டுக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, ஸோ பாய், இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை, யாராலையும் ஈஸியாக எடுத்து செய்ய முடியாது. அதனால் நம்ம ஒரு டெமோ கொடுத்துட்டு இந்த ரவுண்ட் ஆரம்பிப்போம். ஸோ நீங்கள் எங்களுக்கு ஒரு டெமோ கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே பாய், இப்போ நீங்கள் மாஸ்டர், நான் உங்கள் அசிஸ்டன்ட்டு. இந்தாங்க, என்ன வேணுமோ கேளுங்க, நான் தரேன். ஆமாம். இங்கே பாருங்க எல்லாம் மக்களே. ஃபஸ்ட்டு சென்ட்ரா கூட ஒரு கோடு. ஏன் சென்ட்ரா போடணும் கோடு? அப்போ க்ளீனாக வரும். இந்த லெக் பீஸ் தேவைன்னா லெக் பீஸ் எடுத்துக்கலாம், செஸ்ட் பீஸ் தேவைன்னா செஸ்ட் பீஸ் எடுத்துக்கலாம். ஓகே, பாலமாக நடுவில் போட்டு சென்ட்ரா வெட்டிடுறாரு சிக்கனை 2. ஓகே, லெக் பீஸ் இந்த சைடில் வெடிச்சு வெட்ட வேண்டியது. லெக் மட்டும் தனியாக ஸ்பெஷல். லெக் தனியாக வெட்டிட வேண்டியதுதான். ஓகே, அப்போ துண்டு துண்டா போட்டு காட்டுங்க பார்ப்போம். சூப்பர். ஸோ பாய் அழகா வெட்டி காட்டினார்ல, அவருக்காக ஒரு தடவை கை தட்டலாமா? இப்போ இத்தனை நாள் தான் நீங்கள் வந்து கறிக்கட்டில் வெட்டிருந்தீங்க. இன்னைக்கு வந்து இங்கே ஜீ தமிழில் ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஜட்ஜாக இருக்க போறீங்க. பாப்பமா, இந்த பக்கத்து யார் கூப்பிடலாமா? பரத். அண்ட் இந்த சைட்ல இருந்து அட்லீஸ்ட் இதாவது தெரியுமான்னு பார்க்கலாம். திவாகர் வாங்க. திவாகர் கன்னிராசியுள்ள வண்டானா, காதல் கலையில் வல்ல வண்டா. ரெடியா? ரெடி. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சேசா அது சிக்கன் யா. எலிச்சிடுவார் மாஸ்டர். வாங்கி போடு மாஸ்டர் நம்ம ஸ்டைல்ல பாடிட்டே விட்டுங்க. வெட்டு மாமா என்ன பல்லாங்குழி ஆடுற? லெக் பீஸ் பாருங்க. லெக் பீஸ் மாஸ்டர் தெரிஞ்சத பண்ணு. கன்ஃபார்ம்டா ஒரு லெக் பீஸ். மாமா பொறுமை வெட்டு ஆமா, 2 பேர் வெட்டதுல ஒரு லெக் பீஸ் இருக்கணும். அப்புறம் குழம்புக்கு வேணும். மாஸ்டர் பாட்டு பாடிட்டே வெட்டுங்க மாஸ்டர். பாய் லெக் பீஸ் வேணும், குழம்புக்கு வேணும் பாய். மாமா கொத்துக்கறி போடு, கொத்துக்கறி. திவாகர் மாமா, கொத்துக்கறி போடு, கொத்துக்கறி. பாய் நிரூபி. முதல்ல கறியை போடாத, அப்புறம் லெக் பீஸ் வந்து தனியா விடா. இங்க பாருங்க, இங்க பாருங்க, அங்க வெட்டி பாத்துவாங்க. பாடுங்க. அப்புறம் ஃபிங்கர் சிப்ஸ் தான். பாடுங்க மாஸ்டர். டெக்னிக்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க பாய். பாடுங்க மாஸ்டர், பாடிட்டே வெட்டுங்க மாஸ்டர். மாமா பாத்து. மாஸ்டர் கையை எடுத்து வெட்டுங்க மாஸ்டர். ஃபிங்கர் பீஸ் சொல்லு. சூப்பர். லெக் பீஸ். ஏ அப்படியே லெக் பீஸ் கீறி விடு சென்டரா கீறி. கீறு மாமா. அந்த பக்கம் திவாகர் சூறாவளியா பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்காரு. உள்ள ஈரல் இருக்கும். லெக் பீஸ் போடு மாமா, லெக் பீஸ். பாக்கெட்ல எடுங்க திவாகர் ப்ரோ. ஏ பாரு. தோல் உரிக்கிறா. சூப்பர். யோ என்ன தோல் உரிக்கிறா? கரெக்ட் சூப்பர். சென்டரா கீறு. சென்டர்ல கீறு. சூப்பர். சென்டரா கீறு. சூப்பர். அடுத்து போதும். போதி அடுத்து போயா. டைம் ஆப்.
திவாகர் ப்ரோ உங்க பாக்கெட் இருந்து லெக் பீஸ் எடுத்து பாய் பார்த்து மார்க் போடு பாய். மூஞ்சில தான் போடணும். இவர் வெட்டினது கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. இதாக பீஸ் வெட்டணுன்ற மாதிரி க்ளீனாக வெட்டியிருக்கிறாரு. அவர் பாதியிலே நிப்பாட்டிட்டாரு. வெட்டிட்டு இருந்து அப்படியே நிப்பாட்டார். பாய் வெட்டினவனும் வயசானவன், கோழியும் வயசானது பாய். அப்படிதான் இருக்கும். பாய் இப்போ சொல்லுங்க, ஜெயிச்சது சிக்கன் பிரியாணியா இல்ல மட்டன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. எப்படி இருந்து? ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நான் டெய்லி ஞாயிற்றுக்கிழமெல்லாம் போய் கறி வாங்க போவேன் எங்கள் ஏரியாவில் பாய் கடையில். அவர் வெட்டுற ஸ்டைலை ஃபாலோ பண்ணேன். எப்போவுமே பாய் தான் பெஸ்ட்டு. நம்ம கற்றுக்குறோம் அவ்வளோதான். ஆனால் உண்மையிலே ஹுசேன் பாய் சூப்பர். நான் பாயோட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துக்கிறேன். பாய் இத்தனை வருஷம் உங்க சேவை தொடரணும், இனிமேலும் அது தொடர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீ தமிழ் சார்பா வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அந்த மேட்ல எடுத்துடுவாங்க. மல்லி மல்லி மல்லே, குண்டு மல்லே, குண்டு மல்லே, குண்டு மல்லே. ஒரு மழை 20 ரூபாய் 20 ரூபாய் 20 ரூபாய். படிப்பத்து படிப்பத்து படிப்பத்து. விலை ரொம்ப கம்மியா இருக்கு, சீக்கிரம் வாங்க வாங்கிக்கோங்க. கோயமா இருக்கிற பொண்டாட்டிய கரெக்ட் பண்ணுமா, 2 மழை வாங்கி போ. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ செட்டப் எல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பூ கட்டுற தொழில், அதாவது பூ கட்டுறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை கிடையாது. அவங்க ஆஸ் டுகெதர் உட்காந்து நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆஸ் டுகெதர் உட்காந்து கை வலிக்க கட்டி அவங்களுக்கு பெரிய லாபமும் இருக்காது இந்த தொழிலேருந்து. ரொம்ப கம்மி லாபத்தில் ரொம்ப நேரம் உழைக்கிற ஒரு தொழில். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரவுண்ட் இருக்க போகுது. ஸோ இந்த பூ கட்டுற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு டேட்டுக்கு தெரியாது பார்க்குறவங்களுக்குமே. ஸோ அது எவ்வளோ கஷ்டம், அதில் எவ்வளோலாம் நுணுக்கம் தேவை, நம்ம ஜீ தமிழ் நட்சத்திரங்கள் எவ்வளோ அளவுக்கு அதில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரெடியா? ரெடினா அண்ணா. பூ கட்டுறது மட்டும் கஷ்டம் இல்லை, ஒரு பொண்ணுக்கு பூ கொடுக்கறதும் கஷ்டம். உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், எனக்கு தெரியும். இவனெல்லாம் பிடிச்ச மரத்தில் கட்டுங்க. ஓகேடா. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி கேம்ஸ் பேஸ் இருக்கப்போ வந்து நம்ம எக்ஸ்பர்ட் ஒருத்தரை கூப்பிடுவோம். ஆமா. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோக்கு யாரும் வந்திருக்கா? இன்னைக்கு வந்து பூ கட்டுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு நம்ம கரெக்டாக டெமோ லைவாக காட்டுறதுக்காக ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவங்க பல வருடங்கள் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே அவங்களை இன்வைட் பண்ணுவோமா? லெட்ஸ் வெல்கம் சித்ரா. எவ்வளோ வருஷமா பூ கட்டுறீங்க? 25 வருஷமா. 25 வருஷமா. ஸோ நீங்கள் வந்து பேசுறதுக்கெல்லாம் முன்னாடி இந்த பூ எப்படி கட்டணும் அப்படின்னு கட்டி காமிங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட்டான்ட்டு எங்கள் மக்கள்லாம் செக் பண்ணுவாங்க. நாங்கள் யாரையும் கூட்டின்னு வந்து ஏமாற்றக்கூடாதுன்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் கட்டி காட்டுங்க, அப்புறம் பேச. நல்லா பார்த்துக்கோங்க. அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்சே மாலை. அள்ளி போடு வெள்ளி போனோம், அள்ளி போடு வெள்ளி போனோம். போனா வராது, போது போனா திரும்பாது. சரிக்கா, எனக்கு இதில் ஒரு மிகப்பெரிய சந்தேகம். எனக்கு இல்லை, கல்யாணம் ஆன எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் என்னன்னா, எப்போ பாரு இந்த வீட்டுக்காரமாக வந்து மல்லிப்பூ வாங்கித்தா மல்லிப்பூ வாங்கித்தான்லாம் கேட்டு நிற்பாங்க. ஏன் இதை மல்லிப்பூ வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க? இதில் என்ன ஸ்பெஷல்? அது சொல்லாமா? சொல்லலாம்க்கா, சொல்லலாம். நம்ம மல்லிப்பூல தான் விஷயமே இருக்கு. என்ன விஷயம்? இவ்வளோ நாளா தெரியாம போச்சேடா இது. அட பாவிங்களா, தெரிஞ்சிருந்தா டெய்லிக்கா மல்லிப்பூ வாங்கி கொடுத்துருப்பேன். மல்லிப்பூ எதுக்குப்பா வாங்கி தராங்க? தெரியலக்கா. ஸோ அது மனமா இருக்கும், அப்படி ரொமான்டிக்கா இருக்கும். இல்ல இப்போ எவ்வளோ பூ இருந்தாலும் மல்லிப்பூ ஸ்பெசிஃபிக்காக கேட்கறதுக்கு அந்த கனகாம்பரம் அதான் மேட்ரு. சொல்லுங்க, என்ன மேட்ரு? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அக்கா, நாளைக்கு தேடி டெய்லி வந்து பூ வாங்க வர அவரு பார்த்துக்கோங்க நல்லா. அவர் வரட்டும், அவர் ஒய்ஃபோட வரட்டும் எங்க கடைக்கு. அப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். சரி, ஓகேக்கா, போதும். அது காட்டுங்க. இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே எவ்வளோ பிசு கட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த கேப்பு கூட கரெக்டாக எல்லாமே ஈவனாக மெயின்டைன் இருக்குது. ஜாஸ்தி கம்மி அப்படிலாம் இல்லவே இல்லை. ஸோ ப்ராப்பர் எக்ஸ்பர்ட் தான் கூட்டின்னு வந்துருக்குறோம். ஓகேவா? நீங்கள் எங்கேயே உட்காந்துங்க. இந்த பக்கம் இந்த ஒருத்தர், இந்த பக்கம் இந்த ஒருத்தர் வர போகிறாங்க, கட்ட போகிறாங்க. யார் கரெக்டாக நிறைய பூ கட்டிருக்கா, அந்த கரெக்டாக கட்டிருக்கான்னு பார்த்து நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இன்னைக்கு நீங்கள் தான் ஜட்ஜக்கா. நீங்க தான் ஜட்ஜக்கா. ஓகே 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 ஓகே. ஏய் செக் எழுந்துங்கடா டேய். நீங்களே கூட்டுருங்க. இந்த பக்கம் வந்து யமுனா, இந்த பக்கம் வந்து ஜானகி, இந்த பக்கம் யமுனா. வாங்கம்மா வாங்கம்மா, வாங்கிக்கோங்கம்மா. கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெட்டத்தை விட்டு. கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெட்டத்தை விட்டு. பேசு பேசு
போகிறதே. அடடடடா. ஓகே ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். வாங்கல வாங்கல. கட்டுமா கட்டுமா ஜானு. ஒரு முழம் 20 ரூபாய். 10 ரூபாய் தெரியா? 3 முழம் 50 ரூபாய். இல்ல இல்ல 2 முழம் 10 ரூபாய். 3 முழம் 20 ரூபாய். இவங்க தொழில் பண்ணிடுவாங்க. நீ முதல்ல ஒரு முழம் கட்டுமா. 2 முழம் 20 ரூபாய். முதல்ல ஒரு முழம் 3 கட்டு. முழம் 20 ரூபாய். பூ வாங்கலையா? பூ கோண கோணையான மல்லிப்பூ. இந்த மாதிரி யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. எல்லா டைரக்ஷன்லயும் பூ இருக்கு. காட்டுமா கொஞ்சம் கேமராக்கு. ஜானு டீம் பேரை காப்பாத்து. லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். அடி பாவி. என்ன பண்ற? 9 ஏய் என்ன 7 6 போச்சா? 5 4 3 2 1 மா ஒன்னு இதெல்லாம் கட்டி அந்த பூ கட்டிட்டு அவுத்துது கட்டுதா? மட்டும் பூ மாதிரி இருக்குமா இது? ஜானகியோட பூக்கு போலியோ அட்டாக் வந்துச்சு. இதுக்கு ஏதாவது சொல்லுங்கக்கா நீங்களா பார்த்து. அதாவது அவங்க கட்ட கத்துக்கல மனசாட்சின்னு ஒண்ணு இருந்து இது வச்சுக்கோ. நீயே சொல்லிடு எப்படி ஜானகி. இந்த பூ நான் கட்ட மாட்டேன். முல்லை பூ பிச்சி பூ தான் கட்டுவேன். ஆட தெரியாத சிலுக்கு கால்ல சுளுக்குங்கக்கா. இந்தாங்க இந்த அது பூ, வேணாமா? இன்னொரு பூ. அது வேணாம்க்கா. ஆ? அவங்க தான் நல்லா கட்டினாங்க. அப்படியா? ஏன் சொல்றீங்க? வச்சு விடுங்க. இல்ல இந்த பூ நல்லா உங்களுக்கே. கட்டு கூட நல்லா அழகா வச்சு கட்டுறாங்க. நல்ல ஓகே. ஸோ இந்த ரவுண்டு மிக சிறப்பாக போச்சு. பூ கட்டுறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ நம்ம எங்கேயோ போய் சூப்பர் மார்க்கெட்லாம் போனால் அவங்க கொடுக்குற காசுக்கு பில்லை போட்டு அதுக்கு மேலே 20% ஜிஎஸ்டிலாம் கட்டு வரும். ரோட்டில் பூ விற்கிற அக்கா கிட்ட மட்டும் அவங்க 20 ரூபான்னாங்கன்னா 5 ரூபாய் கொடுக்கா, 5 ரூபான்னா 10 ரூபாய் கொடுக்கா, 5 ரூபான்னா சும்மா கொடுக்கா அப்படின்லாம் கேட்குறோம். அதெல்லாம் தயவு செஞ்சு கேட்கவே கேட்காதீங்க. அந்த ஒரு முழம் பூக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது கட்டுறதுன்றது இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ அக்கா நிஜமாலே பெரிய விஷயம்க்கா. உங்களுக்கு ஜீ தமிழ் சார்பாக ஒரு மரியாதை பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ வழக்கம் போல் இது நாங்கள் இந்த மெடல் உங்களுக்கு அணிவிக்க போகிறதில்ல. எங்களோட நட்சத்திரங்கள் தான் போட போகிறாங்க. யமுனா அண்ட் ஜானு 2 பேரும் சேர்ந்து அணிவிங்க. நம்ம டீ கடை செட்டப்ல இருக்கோம். இந்த செட்டப் பார்த்தாலே தெரிஞ்சிடும். எவ்வளவுதான் நம்ம டயர்டா இருந்தாலும் எவ்வளவு ஒர்க்கா இருந்தாலும் போய் ஒரு டீ அடிச்சுட்டு வருவோம், ஃப்ரெஷ் ஆகிடும் அப்படின்னு நம்ம எல்லாருமே டீ கடைக்கு போகிறது உண்டு. அண்ட் அவங்களும் நல்ல ருசியாக டயர்ட் ஆகாமல் என்றைக்குமே நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறது நம்ம டீ கடை அண்ணா தான். ஆமாம் கண்டிப்பாக. உலகத்தில் எவ்வளோ தொழில்கள் இருக்குது. ஆனால் இந்த ஒரு தொழில் மட்டும் இல்லைன்னா நம்மள பாதி பேர் வந்து வேலையே செய்ய மாட்டோம், இல்லை பாதி பேர் செத்து போயிடுவோம். அவ்வளோ அடிக்ஷன் டுவர்ட்ஸ் டீ இருக்குது. ஸோ ஒரு டீ கடை சேட்டா டீ கடை நாயர் எவ்வளோ அழகாக டீ போடுவார் பார்த்துருக்கீங்களா? பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும்ல, செம்மையாக இப்படி தூக்கி ஆற்றுவார். கரெக்டாக டிகாக்ஷன் அப்படி 2 தட்டு தட்டுவார். எல்லாம் நோட் பண்ணியிருக்கிறீங்களா? இப்போ இந்த அரிய கலையை இது பக்கவாக சொல்லி தரத்துக்காக ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் வரப்போறாரு. ஒரு ஜோரான கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் டீ கடை மாஸ்டர் கிருஷ்ணா. டீ அதுதான் எங்களுக்கு வந்து எங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த தொழில் எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? 10-12 வருஷமா இருக்கு. 10-12 வருஷமா ருசி மாறாம அப்படியே. ஸோ உங்களுக்குன்னு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அண்ணா கடை டீ தான்டா பெஸ்ட், அங்க போய் அடிச்சிடுவோம். இருக்காங்க. டஃப்பான டாஸ்க் தான். நம்ம வேலைகளை போயிடுச்சு, நம்ம ஷோ முட்டாங்க, ஸோ சீரியலே முட்டாங்க அப்படின்னா டீ கடை வச்சு போச்சுக்கலாம்.
ஸோ யார் சீரியல் முதல்ல மூட போதோ அவங்க சீரியலை கூப்பிடுவோம். லெட்ஸ் வெல்கம் புவி. பாரு பக்கத்துல வந்து ஒரு மலையாள சேச்சிலாம் இருப்பாங்க. ஸோ எங்க டீ கடை மாஸ்டர் மாதிரி இருக்கிறாரு. சேச்சி தான் மிஸ்ஸிங்கு. அதுக்கு பதில் எங்க இருந்து சேச்சி மாதிரியே இருக்கிற மாமா உன்னை தான் கூப்பிடுறேன் பக்கத்துல அட்ரஸ். இருங்க, உலகத்துல எவ்வளவு பேருக்கு நீங்க டீ போட்டு கொடுத்துருப்பீங்க. முதல் முறையா எங்க ஜீ தமிழ் செலிபிரிட்டி உங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறாரு. அதை குத்துட்டு சொல்லுங்க நீங்க எப்படி இருக்குன்னு. நல்லா போட்டிருக்காரு. என்ன ஆனா புவி, இந்த டேலண்ட் எல்லாம் உனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியும். சேச்சி பக்கத்துல வந்தோடனே டீ அப்படி சூப்பரா இருந்துச்சு தானே. ஓகே, நன்றி புவி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சேச்சி. இந்த பக்கம் வந்து புவி வந்துட்டான். புவி கூட ஒரு சேச்சி வந்தது. இந்த பக்கம் வந்து ரெண்டு பேரும் சேர்த்த மாதிரியே பேசாம சேச்சியை குட்டி போட சொல்லிட்டேன். ஓகே, சேச்சி பிளஸ் டீ மாஸ்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆளா வர போறாங்க. ஆமா. ஓகே, சோ லெட்ஸ் வெல்கம் ரக்ஷிதா. தஞ்சி குஞ்சிக்கோ முந்திரி முத்தொளி சிந்திக்கோ மஞ்சணி வர்ண சுந்தரி வாவே தங்கு நக்க தகதிமியாடும் தங்க நிலாவே குஞ்சிரி தஞ்சி குஞ்சிக்கோ முந்திரி. இப்படி ஒரு டீ மாஸ்டர் இருந்தா கடைக்கு கூட்ட வாசல் வரைக்கும் நிக்குமே. அங்கெல்லாம் விட்டுருங்க, நம்ம அண்ணனுக்கு மட்டும் ஒரு க்ளோஸ் அப் வைங்களேன். இப்போ அவர் முகத்துல இருக்கிற ஆனந்தத்தை பாருங்க. என்ன ஒரு ஆனந்தம். கிருஷ்ணா மாஸ்டர் வாழ்க்கையிலே இன்னைக்கு அச்சாலக்கி பிரைஸ். அவருக்காக ஒரு தடவை ஜோரா கை தட்டு. நம்ம ஜட்ஜ் அவர்தான், அவருக்கு தான் நீங்க கொடுக்கணும். ஐயோ ஐயோ. நீங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ரிசல்ட் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு பூஜை பார்த்தேன். இருந்தாலும் உங்க வாயால சொல்லுங்க, குஸ்தி தான் சொல்லுங்க. இல்ல பார்க்காமலே கூட அத நாம சொல்லுவாரு. டோன்ட் வெரி. கரெக்டா போட்டு சுகர் இல்ல எல்லாம் கரெக்டா இருக்கு. பர்ஃபெக்ட்டான மாதிரி போட்டாங்க. பர்ஃபெக்ட்டா எல்லாமே சரி. எது ரொம்ப பிடிச்சிருந்தது உங்க டீ போடுறப்ப? எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்ட்டா பண்ண மாதிரி பண்ணாங்க. பால் ஆத்துறது, கிளாஸ் கழுவுறது எல்லாமே பர்ஃபெக்ட். நீங்களே பாத்தீங்க, உங்களுக்கு தெரியும். நானா பார்க்கல, நீங்க தான் பார்த்துட்டீங்க. நீங்க ரிசல்ட் எப்படி அனௌன்ஸ் பண்ண போறீங்கன்னா, எந்த டீம் ஜெயிச்சாங்களோ அந்த டீமுக்கு ஜெனரலா டீல இந்த பட்டர் பிஸ்கெட் தொட்டு சாப்பிடுறது ஒரு அலாதியான சுகம். ஜெயிச்ச டீமுக்கு பட்டர் பிஸ்கெட் தொட்டு நீங்களே ஊட்ட போறீங்க. ஓகேவா? ஓகேவா? எந்த
எந்த டீம் ஜெயிச்சிருக்குதுன்னு நம்ம மாஸ்டர் சொல்ல போறாரு. இனி நம்மளாம் சந்தோஷமா இருந்தோமோ இல்லையோ, நம்ம கிருஷ்ணா டீம் மாஸ்டர் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாரு. அவருக்காக எல்லாருக்கும் ஜோரா கை தட்டுங்க. ஆனா மாஸ்டர் ஜோக்ஸ் அப்பார்ட், நீங்க சீரியஸாவே எத்தனை பேருக்கு டெய்லி டீ கொடுத்து நீங்க வந்து எங்க வாழ்க்கையே மாத்திருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஸோ உங்க தொழிலுக்கு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி எல்லார் சார்பாகவும் உங்களுக்காக ஒரு மரியாதை செலுத்தணும், ஒரு மெடல் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த மெடல் எடுத்துவாங்க. ஸோ உங்களை கௌரவப்படுத்துறதுக்கு ஜென்ரலாக 2 பேரும் தான் அந்த மெடலை போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு இவனை பார்த்தா சுத்தமாக பிடிக்காதுன்னு அதனால் உங்களுக்கு பிடிச்ச ரசித்தாவே உங்களுக்கு மெடல் போட்டு கௌரவிப்பாங்க. இந்த மெடல் மட்டும் இல்லை, வழக்கமாக ஸ்கூல் ஆனுவல் ஃபங்க்ஷனில் குழந்தைங்களுக்கு மெடல் போட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆட விடுவாங்க. நம்ம கிருஷ்ணா மாஸ்டரும் பார்க்கறதுக்கு குழந்தை மாதிரியே இருக்கிறதுனால இப்போ ஒரு பாட்டு பாட போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச ரச்சிதாவோட நீங்கள் ஒரு டான்ஸும் ஆடிடலாம். அதாகப்பட்டது இன்று நாம் நமது ஜீ தமிழ் நட்சத்திரங்கள் அனைவரும் ஒன்று கூடி செய்து கொண்டிருப்பது என்னவென்றால் தொழில். அடுத்த தொழிலில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒருத்தரும், இருக்கலே கஷ்டமான தொழில் என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம எல்லாருமே அன்றாடமாக பார்க்குற ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம் பார்த்தீங்கன்னா மூட்டை தூக்குறது இல்லையா? ஏன்னா மனுஷனோட ஒரு ஃபுல் உடல் உழைப்பு அப்படின்னா அது மூட்டை தூக்குறது தான். அது கோயம்பேடு காய்கறி சந்தையாக இருக்கட்டும், இல்லைன்னா வேற எங்கன்னா அரிசி மண்டியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து மூட்டை தூக்குற தொழிலாளிகள் நிறைய பேர் பார்க்கலாம் நம்ம. கண்டிப்பாக அதனாலேயே வந்து ஆக்சுவலி வந்து நிறைய விளைவுகள் இருக்கும். பேக் பெயின் வரும், அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் போயிடும் கொஞ்ச நாள் இதே தொடர்ந்து பண்ணாங்கன்னா. இருந்துமே அது அவங்க தொழில்ன்றதுனால ரொம்ப சந்தோஷமாக அதை ஏற்றுட்டு பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த ரவுண்ட் நம்ம டெடிகேட் பண்ணிடலாம். ஆமாம், ஓகே, ரெடியா? பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ மூட்டை எப்படி தூக்குறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இப்போ யாரும் வரப்போறது இல்லை, நீங்களா தான் கற்றுக்க போறீங்க. ரெடியா? ஓகே, ரெடி. ஓகே, ஸோ நான் ரூல் சொல்லிடுறேன். இந்த பக்கம் வந்து 2 பேர் வரப்போறீங்க. உங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்ட டைம் கொடுத்துருவோம். அந்த டைமுக்குள்ளே இங்கேருந்து மூட்டையை தூக்கின்னு போய் அங்கே ஒரு பாயிண்ட் வைப்போம், அங்கே வைக்கணும். ஓகேவா? ஒன்ஸ் சிக்கன் பிரியாணி இஸ் டன், மட்டன் பிரியாணி வருவீங்க. இங்கேருந்து மூட்டைகளை கூட்டுமே அங்கே டக்கு வைக்க போறீங்க. ஸோ இறுதியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமில் மட்டன் பிரியாணி ஜாஸ்தி வச்சிருக்கீங்களா, சிக்கன் பிரியாணி ஜாஸ்தி வச்சிருக்கீங்களா அப்படின்றத பார்த்து யார் வின்னர்னு நாங்கள் முடிவு பண்ணுவோம். ரெடியா? எங்க சைடுல இருந்து ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் ஜூலி. அடுத்ததா பாயசம் மாதிரியே இருக்கிற நம்ம பாயசம் ஜானகி. Your time starts now. Go. பாத்து பழைய பில்டிங் பாத்து. திவாகர், உங்க வயசுக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. திவாகர், தூக்கு. ஒரே வயசுக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாருங்க முதல்ல தூக்கிட்டு போ. ஜூலி. ஜானகி தூக்குறது எல்லாமே பவுல். மூதாட்டி. மூதாட்டியே. மூச்சு வாங்குதே. 9 8 தூக்குமா. சூப்பர். ஆமா. ஓகே, ஸோ இப்போவே புரிஞ்சிருக்கோம் வாட் இஸ் கேர்ள் பவர்னு. நாங்கள் ஒரு மூட்டைக்கு கூட அது கூட முகம் சுளிக்காம அப்படியே சிரிப்போட புன்னகையோட நம்ம 2 பெண்கள் கலக்குனாங்க. அவங்களுக்கே ஸ்பெஷல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். சூப்பர், கலக்கிட்டீங்க 2 பேரும். ஜூலி அண்ட் பாயசம். அண்ட் உங்கள் டீம்லேருந்து யாராவது பெண்களை இறக்கும்? எங்கள் டீம்லேருந்து வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோன்ட்டு எண்ணிப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அதில் பாயாசம் 2 3 ஃபவுல் பஞ்சு. அதை நம்ம ஃபைனலாக அதுக்கப்புறம் 2 ஃபவுல் பஞ்சு. அதை நம்ம அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு உங்கள் இடத்துக்கு போகலாம். சூப்பர், குட் ஜாப்.
ஸோ இந்த பக்கம் 2 பெண்கள் வந்து அசத்திட்டாங்க. எங்க சைட்ல இருந்து நாங்க வயசுல சின்ன பசங்களா இருந்தாலும் பலத்துல பெரிய பசங்க அப்படின்னு நிரூபிக்க போறது யார் தெரியுமா? பிரீதா and பவித்ரா. Okay, ready? And your time starts now. Go. பலேஸ்வரி பிரீதா கம் ஆன் மா காக்கா பவுல பிரீதா, பவுல சேச்சி ஐயோ ஹாய் பாத்து வாங்க நான் 20 செகண்ட்ஸ் சார் 20 செகண்ட்ஸ் லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் லாஸ்ட் 5 செகண்ட்ஸ் கம் ஆன் மா ஹாய் ஓ பாத்தியாலியா சாப்பிட்டு அடிச்சது மூட்டை. கிடையாது எல்லாம் பால் ஏய் ஏய் பழைய பிரீதா ஏய் Last 20 seconds. லாஸ்ட் இழு செவல இழுடா இழு இப்ப இழு என்ன சுத்திக்கிட்டு இருக்க ரொம்ப அழகா மூட்டை தூக்கின இந்த 2 பெண்மணிகளுக்காக ஒரு தடவை ஜோரா கை தட்டிட்டு அப்படியே ஒரே ஒரு மூட்டை தான் முட்டை வச்சிருக்காங்க. எல்லாமே கரெக்டா தூக்கிட்டாங்க. அந்த பக்கம் நம்ம பாயாசம் 4-5 ஃபவுல் பண்ணதுனால ஜெயிச்சது சிக்கன் பிரியாணி. எஸ், ஸோ ஒரு விஷயம் ஒரு தொழில் எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு நம்ம பேக் டு பேக் பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் நம்ம எல்லாருமே பார்த்து ஒரு வியந்த விஷயமா வந்து நம்ம விஜிபியில் இருக்க சிலை மனிதர் தான் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து இவர் வந்து தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவ்வளோ பேரும் டிவி வாயிலாவோ ஏதோ ஒரு வகையில் வந்து அவரை பார்த்துருப்பாங்க அண்ட் வியந்தும் இருப்பாங்க. என்னடா இந்த மனுஷன் அப்படியே நிற்கிறாரு, என்ன பண்ணாலும் சிரிக்க மாட்டார், மூவ் பண்ண மாட்டார், நீங்கள் கோவப்படுத்தினாலும் கம்மிட்டுருப்பாரு, சிரிக்க வச்சாலும் கம்மிட்டுருப்பாரு. ஒருத்தர் வந்து இவ்வளோ எமோஷனை கட்டுப்படுத்தி ஒருத்தரெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே ஆச்சரியப்பட்ட ஒரு நபர்னா அவர் இவர் தான். ஸோ நீங்கள் டிவியில் பார்க்குறவங்களும் வந்து நேரில் அந்த தீம் பார்க் போய் அவரை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிருப்பீங்க. இன்னைக்கு எங்கள் ஜீ தமிழ் நட்சத்திரங்களால் அவரை சிரிக்க வைக்க முடியுதா, அவரை அட்லீஸ்ட் மூவ் பண்ண வைக்க முடியுதா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரெடியா? ஓகே, ஸோ உங்க டீம்ல இருந்து யாரை கூப்பிட போறீங்க? நம்ம டீம்ல இருந்து இந்த பக்கம் பவித்ரா அண்ட் பிரீதா. லெட்ஸ் வெல்கம். ஆரம்பமாகட்டும் இசை. இந்த சைடுல இருந்து லெட்ஸ் வெல்கம் நித்யா அண்ட் ஜூலி. ஓகே, அரசவையிலே அடுத்த நடனம் தயார்.
இப்போ ஜெயிச்சது நம்ம தாத்தா தான். Yes. அவர் அச்சுக்க முடியாது. நீங்க முடிஞ்சிடலாம், வெளில வந்துடலாம் அதுல இருந்து. டாஸ்க் முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க, எத்தனை வருஷமா இந்த மாதிரி சிலை மனிதரா இருக்கீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் தாஸ். தாஸ். 91 இருக்கேன். 91ல எவ்வளவு ஜாலியா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த வேலை? ரெண்டுமே இருக்கும் இல்லையா? ஃபுல்லாக கஷ்டம்தான். கஷ்டம்தான். ஆனால் நில்ல நீங்களே நீ நின்று பாரு. நிக்க முடியாது. நான் தான் சொல்றேன், வாய்ப்பே இல்லை. எல்லாம் ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாது. நான் இங்கெல்லாம் வந்து ஒரு அவர் தான் நிற்கிறான். எங்கள் கம்பெனியில் வந்து 4 மணி நேரம் நிற்கணும். 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு 5000 பேர் வருவான். அப்போ அவங்களுக்கும் நின்று தான் ஆகணும் நாங்கள். இப்போ என்னென்ன பண்ணுவாங்க? நிறைய அதில் கஷ்டப்பட்டுருப்பீங்களே. நிறைய பாருங்க, சும்மா நிற்கிறாங்க. நிறைய பேர் திட்டுறவங்கலாம் நல்லவனுங்கிறான், கெட்டவனுங்கிறாங்கல்ல. ஸோ என்ன பண்ணிருக்காங்க? உங்களுக்கு கோவமா வருமா மனசுல? கோவம் வந்தால் தான் சிரிப்பு வந்துடுமே. கோவம் பட அமைதியாக நின்றுட்டு போயிடுவோம். எப்படி ரியாக்ட் பண்ணாமல் இருப்பீங்க? ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, யார் எது சொன்னாலும் நாங்களாம் ஏற்றுக்கிறோம். அதை எடுத்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். மனுஷன் இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் அதுதான். மனசு ஒண்டி கட்டுப்படுத்தணும், அவ்வளோதான். முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இந்த தொழிலே ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில். அதுலயும் இத்தனை வருஷமா நீங்க இதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா வி பவ் டவுன். மிகப்பெரிய கைத்தட்டல். அந்த இப்போ விட்டுருங்க, இப்போ நீங்க தொழிலை விட்டு வந்துட்டீங்க, அதை விட்டுருங்க. இல்ல இப்போ நீங்க நார்மலா எங்க எல்லாரும் மாதிரியுமே நீங்களும் ஜாலியான ஒரு நபர். இந்த குழந்தைங்க எல்லாம் உங்க பேத்திங்க மாதிரி தான் இல்ல, எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்கல்ல. 4 பேரும் சேர்ந்து உங்க கூட டான்ஸ் ஆடணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஒரு டான்ஸ் ஆடுவோமா? சந்தோஷமா சிரிச்சுட்டு ஆடுவோமா? பவித்ரா கீதா சொல்லுங்க, இந்த செட்டப் எல்லாம் பயங்கரமா இருக்கு. என் ஃபேவரட் செட்டப் வேற பரோட்டா. பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயம். நம்ம அசால்ட்டா சொல்லிடுறோம், என்னடா பரோட்டா மரன்னு இருக்குது அப்படின்ட்டு. பட் அந்த பரோட்டாக்கு பின்னாடி அவ்வளவு ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது, அதுல அவ்வளவு ஸ்கில் தேவைப்படுது. கண்டிப்பா. அப்பேற்பட்ட பரோட்டா போடுறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்ல. அந்த ஜீ தமிழுக்கும் பரோட்டாக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தொடர்பு ஒன்று இருக்குது. ஏன்னா மத்த எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பர்ட் நாங்க வெளில இருந்து புச்சின்னு வந்தோம். டீ மாஸ்டர், அந்த மாஸ்டர், இந்த மாஸ்டர் வெளில இருந்தான். பட் பரோட்டா மாஸ்டர் ஜீ தமிழே ஒருத்தர் இருக்கிறாரு. அதுவும் நம்ம டிஜேடியில் அவ்வளோ புகழ் பெற்றிருந்தாரு. 1000 தான் டிஜேடியில் ஆடி பயங்கர செலிபிரிட்டி ஆனாலும் அவர் கடந்து வந்த பாதையை இன்னும் விடவே இல்லை. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், put your hands together to welcome அருண் கிருஷ்ணமூர்த்தி. பரோட்டா வந்து சாப்பிட்றது ஈஸி, பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, பரோட்டா பண்ணுறது எப்படி அப்படின்னு கற்றுக் கொடுக்க போகிறீங்க. அதை பார்த்துட்டு இந்த டீம்லேருந்து ஒருத்தர், இந்த டீம்லேருந்து ஒருத்தர் வர பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜட்ஜாக வந்து யார் பெஸ்ட்டாக பரோட்டாக்கு மாவு பேசி பரோட்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணா அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஓகேண்ணா. இப்போ பரோட்டா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு எங்களுக்கு காட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எல்லாம் போட்டு உருண்டை பண்ணி வச்சாச்சு. இதை பீடா பிடிக்கணும் ஃபஸ்ட்டு, ஓகேவா? அதை எப்போ ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். இதுதான் பீடா. இது பேர் தான் பீடா, அந்த ரவுண்டு மாவு. ஓகே, ஸோ இப்போ பீடா பிடிச்சாச்சு. பிடிச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும், ஓகேவா? அப்போ தான் போடுறதுக்கு சாஃப்டாக வரும். சரி, நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் அப்போ. ஓகே. ஸோ பீடாவை எடுத்து கல் மேலே வச்சுக்கிறாரு. இது வந்து சரியா அப்படி ஊறல்னு வச்சிங்களேன், இது மாதிரி கிழிஞ்சிரும். கிழிஞ்சதுக்கு ஒரு ரீசன் வேற. நம்ம திவாகரோட பழைய ஜெட்டி மாதிரி இருக்குது. அது இன்னொரு காட்டுங்க எல்லாருக்கும். 1008 ஓட்டைகள். 1008 ஓட்டைகள். ஒன்று வீசியாச்சு. அதுக்கப்புறம் திரட்டணுமா? அது இது வந்து அப்படியே திரட்டுவீங்க. எடுக்கிறீங்க, வைக்கிறீங்க. ஏன்டா இவ்வளோ எண்ணெய் போடுற? ஆட்டுக்கு வந்து செத்துற மாட்டாங்க இதை சாப்பிட்டா. அவ்வளோதான், இது தூக்கி அப்படியே. பரோட்டானா அப்படி தாண்டா சுடணும், அப்படியே போட்டுடணும். அவ்வளோதான். ஓகே குழந்தைகளா, பார்த்தீங்களா எல்லாம்? இந்த பரோட்டாக்கு மாவு பேசியிருந்த நம்ம ஜீ தமிழ் நட்சத்திரங்களாகிய இந்த குரூப்ல இருந்து யார் வர போறான்னா, எங்க தானை தலைவன் தன்மான சிங்கம், பாடி பைல்வான், பரோட்டா கடை ஓனர் கார்த்தி. அண்ணன் பரோட்டா கார்த்தி. தண்டவாள மூஞ்சி மூடி நிறா. ஓகே கார்த்தி, ரெடியா? And your time starts now.
எங்கேயோ மசாஜ் சென்டர்ல மசாஜ் பண்ணுவாங்க. ஏன் சாணி தட்டுறான்? நான் எடுத்துக்கோங்க. எதுல பண்ண போறீங்க? இதுலயா? இப்போ எப்படி பரோட்டா வருதுன்னு மட்டும் பாருங்க. அப்படியே ரவுண்டா வட்டமா. இவன் பூரி மாஸ்டர்ப்பா, பரோட்டா மாஸ்டர்ல. ஆக்சுவலா இந்த பரோட்டாவும் நல்ல பக்குவத்துல வரும்னு நினைக்கிறேன். இல்லடா, கார்த்திக் முடிஞ்ச அளவுக்கு பீஸ கை தான் யூஸ் பண்ணி இருக்காரு இதுலயும். நல்லா தேய்க்கிறாங்களே. உங்களுக்கான டைம் போயிட்டே இருக்கு. என்ன இது பரோட்டா இது? இது நாங்க நம்புறோம். இது உங்களுக்கு செட்டப்லாம் போட்டு ஒரு மாஸ்டர் கூப்பிட்டு அப்புறம் ஓடி போயிடுவோம். விட்டுல போ, கண்ணு எதுக்கு எண்ணிக்க கூடாது. பரோட்டா சுடுறானா இடியாப்பம் சுட்டுட்டு இருக்கான் அவன். ஸோ இந்த பக்கம் நம்ம கார்த்தி பண்ணும்போது குறையா சொல்லிட்டு இருந்த நம்மளோட பரோட்டா மாஸ்டர், பரோட்டா எக்ஸ்பர்ட் திவாகர் வந்து ப்ராப்பரா பரோட்டா எப்படி சுடுறதுன்னு சொல்லி தர போறாரு. அப்படி அவர் சரியா பண்ணலன்னா ஆளுக்கு ஒரு ஒரு உருண்டை பீடா கொடுப்பேன். அந்த பீடால நீங்க அச்சிக்கலாம் அவரை. ஓகேவா? கமான். தன் உயிரையும் பொருட்படுத்தாது நான் இந்த டாஸ்கில் தோல்வி விட்டால் நீங்கள் அந்த பீடாவை கொண்டு என்ன தாக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முயற்சியோட வந்திருக்கிறார் திவாகர். எல்லாருக்கும் பீடா நாங்கள் கொடுத்துன்னு இருக்கிறோம். திவாகர் கரெக்டாக பண்ணுவீங்களா? ஓகே ஓகே, இந்த போட்டியை சவாலா ஏற்றுக்கிட்டு இந்த பணியாரத்தை செய்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், பணியாரமா இன்னொரு விஷயம் கருத்தில் கொள்ளணும். உங்களை அடிக்கிறதுக்கு உங்கள் டீம் ஆளுங்களே இங்கே வந்து மாவு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. 4 பேர் தெரிவித்துக் கொள்கிறோம். திருட்டு ஓட்டு திவாகர் அவர்களே, உங்களுக்கான நேரம் தூங்குகிறது. இதோ சாவடி வாங்க போறான். ஓட்டு திஸ் இஸ் ஃபேமிலி பரோட்டா. யார் ஃபேமிலி? பிஜிபி தோசை கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது மாதிரி இது ஜி தமிழ் பரோட்டா. ஓ, அதுதான் பீடாவா? என்னம்மா பண்ணுகிற? சுத்தமா காலைல தான் துணி தைச்சிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பரோட்டா போடுற வேலை கிடைக்கும் இல்லையோ, துணி துவைக்கிற வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். அருமை, இவ்வளவு நேரம் என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து காத்துட்டு இருந்த டீம் மேட்ஸ்லாம் நண்பர்களே, தோழர்களே, அமைதிக்காரர்கள், அமைதி அமைதி. கமல், எவனோ வன்முறையை கட்டவிழ்த்து விட்டானுங்க. ஆமா, நீ பண்ற பரோட்டா வந்து அவனுங்களுக்கு பார்க்க பிடிக்கல. பரோட்டா சங்கமே எதிர்ப்பு தெரிவிச்சு. ஆமா, நாலாபுரமும் தாக்குதல் நடத்துறானுங்கப்பா. ஆமா, நன்றி நன்றி கிருஷ்ணமூர்த்தி. சீரியஸாகவே வந்து உங்களை வந்து நாங்கள் ஒரு டான்ஸ் ஜோடி டான்ஸில் கண்டஸ்டண்ட்டாக பார்த்துருக்கோம். இன்னைக்கு நேரில் ஒரு மாஸ்டராக, பரோட்டா மாஸ்டராக பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷம். உங்களுக்கு எங்கள் ஜீ தமிழ் சார்பாக கார்த்தியோ திட்டுக்குட்டு திவாகரோ ஒரு மெடல் அடைவிப்பாங்க. மெடல் எடுத்துன்னு வந்துருங்க. ஓகே,
ஸோ நிறைய தொழில் சார்ந்த ரவுண்ட்ஸ் இருந்தது. அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற வேண்டிய மரியாதையும் கொடுத்து அதே மாதிரி ஃபன்னும் பண்ணோம். ஆமா. ஸோ இன்னும் ஃபன்னா பண்ணலாம்னா என்ன மாதிரி ரவுண்ட் வைக்கலாம்? இப்போ வந்து இந்த டான்ஸ்லயே புது விதமா டான்ஸ் வித் எக்ஸசைஸ், இந்த ஜும்பா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாடா, நான் கூட ட்ரை பண்ணேன்டா. ஒன்றும் குறையிற மாதிரி தெரியல, விட்டேன். தெரியுதா? அந்த ஃபிட்னஸ்க்காக அது பண்ணுவாங்க. அதுவுமே வந்து இப்போ ஒரு பெரிய அப்கமிங் ஒரு இந்த ஏராவோட தொழிலாக தான் இருக்கு. ஸோ அந்த ஜும்பா எப்படி இருக்கு, எப்படி பண்ண போறாங்க, அது நமக்கு வருதா, அதை நம்ம பார்க்க போறோம். ரெடியா? ரெடி. ஸோ நம்ம ஜும்பா டான்ஸ்னா எப்படி எப்படி ஆடுறதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் ட்ரெய்னர் கவிதா. I'm like a princess, always gotta keep my head up. You can see my head down, know what call it bad luck. I don't care about others, I'm my very own idol. எங்க ஆர்டிஸ்டுக்கு டப்பு கொடுப்பீங்க போல இருக்குது நீங்க. திவாகரின் பேத்தி ஜும்பா. இப்போ ஜும்பானா எப்படி அப்படின்னு நீங்க பண்ணி காட்ட போறீங்க. பயங்கர பவர்ஃபுல்லா, பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருந்தது. அமேசிங். உங்க டீம்ல இருந்து வரணும்னா குழந்தைங்க வந்தா ஃபிட்னஸ் வந்து பயங்கரமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தையோட குழந்தையா மாறி உட்கார்ந்து இருக்கிற திவாகர் தலைமையில ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் பசங்க எல்லாரையுமே கூப்பிடுறோம் உங்க டீம்ல இருந்து. அப்படியே வாங்க. பிரசவவலி திவாகர் என்னாச்சு? உயிர் போறதுக்கு முன்னாடி நாலு வார்த்தை பேச. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா பார்த்து சொல்லுங்க சீக்கிரம். நல்லா தான் இருக்கும், வயிற்றுல இருந்து எழுந்துடுறாமல. திவாகர் ஏன்ச்சு 5 கிலோ அரிசி வாங்கிங்க வாங்க. இந்த பக்கம் யார் யார் வர போறா தெரியுமா? ஓம் டீம் டிம் புஷ். யார் யார் வர போறா, யார் யார் வர போறா, யார் யார் வர போறா? மின்னல் தீபா, கார்முகில், ராஜேஷ், பரத். Anamma, get set, go, music! ஓகே மாஸ்டர், ஜும்பா அப்படின்ற என்ன கலை, அது எப்படிலாம் ஆடணும், அதுக்கு எவ்வளோலாம் உழைப்பு தேவை அப்படின்றத காட்டினீங்க. இந்த ஜும்பா கலையை கரெக்டாக கற்றுத்தேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் யார்? சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? சரி, 2 பேருமே செமையாக ஆடினாங்க 2 டீமும். ஆனால் ப்ராப்பராக ஆடினது வந்து அந்த ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப சொதப்பி ஒரு டீம் குடும்ப கட்டுப்பாடு திவாகர். எனர்ஜி லெவல் வேணும், பட் அவர் ரொம்ப எனர்ஜி லெவல் ஆயிடுச்சு. ஐயோ, அதனால வின்னர் வந்து சிக்கன் பிரியாணி. ஓகே, மக்கள் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னொரு கிராண்டான மெகா ஷோல உங்களை சந்திக்கிறோம். And then it's Kamal, Mageshwari along with the entire team saying tata bye bye. இது எவ்வளோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா? Co-presented by ராம் தங்கநகை மாளிகை, ராம் நாளே ராசி, தங்கம் சேரும் ராசி, ராம்ராஜ் தோத்திஸ் ஷர்ட்ஸ் அண்ட் பனியன்ஸ்.
அக்ஷய திருதியை ஆனந்தம் தங்கமயிலின் ஆரம்பம் என்றென்றும் நன்மைகள் பெஸ்ட் அண்ட் பம்ப்